இப்போ இந்த வெல்கம் த டிஃபிகல்ட்டி, இப்போ இந்த வெல்கம் த டிஃபிகல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம மனசுக்கு எப்பவுமே வந்து சுகமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சுகமா இருந்தோம்னாக்கா ஈகோ நல்லா வளரும். ஈகோ நல்லா வளர்ந்துச்சுனாக்கா நமக்கு வந்து ஜாலி தானே. ஈகோ வளர்ந்தா ஜாலியா? ஈகோ வளர்ந்தா ஜாலியா கஷ்டமானா? ஈகோ வளர்ந்தா கஷ்டம் தான். கஷ்டம். ஆனா ஈகோக்கு வந்து சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சந்தோஷமா இருந்தா ஜாலி தானே. ஆமா. சரி, இப்ப நல்லா பாருங்க. சந்தோஷமா இருந்தா ஜாலி. ஆனா அது உண்மையிலே ஜாலி கிடையாது. எப்படி சொல்லலாம்? இப்போ எனக்கு எல்லாமே சுகமாவே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க வீடு இருக்கு. எங்க வீட்டுல எங்க அம்மா காலையில எழுந்துமே நல்லா செஞ்சு கொடுத்துட்றாங்க சாப்பாடு. நல்ல போன், நல்ல ஐபோன், நல்லா சூப்பரான போன் இருக்கு. அறுசுவை உணவு இருக்கு. வீடு ஃபுல்லா ஏசி, பாத்ரூம் கூட ஏசி தான். அப்படின்னா எல்லாமே சுகம்தான். சரிங்களா? ஆனா சுகம் வந்து உண்மையிலேயே அது சுகம் கிடையாது. உங்களுக்கு எது உதாரணம் சொன்னா புரியும். ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாம போயிட்டேன்னு வச்சுங்களேன், டைரக்டா கொண்டு போயிட்டு ஐசியூல சேர்ப்பாங்க. ஐசியூல வந்து பாத்தீங்கன்னாக்கா பெட் சரியான பெட், ஹைஜீனிக் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கும். எல்லாம் டாக்டருங்களே உள்ள கேப் போட்டு தான் வருவாங்க. நம்ம வந்து எழுந்து தண்ணி கூட குடிக்க தேவையில்ல. இந்த பெட் அழுத்தினாலே அந்த முதுகு வந்து அப்படியே தூக்குற மாதிரி பெட் தூக்கம், அப்படியே எழுந்துக்கலாம். நம்ம முயற்சியே தேவையில்ல. மூச்சு கூட நம்ம இழுக்க தேவையில்ல. மூச்சு கூட பாத்தீங்கன்னா அதுவே உன்னை மாட்டிடுவாங்க, அதுவே இழுத்துக்கும். சரிங்களா? இப்படி இருக்கிற இடத்துல இந்த பசங்க வந்து நல்லா இந்த துருன்னு இருப்பாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு ஐசியூல போட்டா சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறீங்க? இருக்க மாட்டாங்க. பயங்கர போர் அடிச்சிடும். அப்ப பாருங்க, அவ்வளவு சுகம். ஆனா பசங்களுக்கு பிடிக்கல. அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு கிக்கே இல்ல, சுவாரஸ்யமே இல்ல. இந்த சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா அப்படி இருக்கும், வேஸ்ட். அப்ப அந்த மாதிரி எல்லாமே நமக்கு சுகமாவே நடந்துட்டு இருந்ததுனாக்கா அது சுவாரஸ்யம் இல்லாத ஒரு விஷயம். உப்பு இல்லாத சாப்பாடு, ஒரு ஃபைட் சீனே, ஒரு த்ரில்லிங்கே இல்லாத படம் பார்க்கவே பிடிக்காது, தூக்கம் தான் வரும். அப்ப அந்த மாதிரி புலன்களுக்கு சுகம் கொடுக்க அது வந்து ஒரு ஒரு தமசிக்கு, ஒரு மரக்கட்டை நிலைக்கு தான் கொண்டு போகும். அது இல்லாம பாரு, நிறைய பேருக்கு இந்த தீம் பார்க் எல்லாம் போவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயின்போன்னு சொல்லுவாங்க. இந்த என்ன கார் வரும் பாருங்க, பேர் என்ன சொல்லுவாங்க, பேர் கரெக்டா தெரியல இப்ப எனக்கு. ஏதோ ரேஞ்சர்னு சொல்லுவாங்க. பயங்கர மேல இருந்து ஃபுல்லா மாட்டிடுவாங்க. நம்ம அந்த இதுல உட்காரணும், ஃபுல்லா உடம்பெல்லாம் நம்மளால எழுந்துக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லா சீல் பண்ணிட்டு தலைகீழெல்லாம் சுத்தம், பெரட்டி எடுக்கும். அது வந்து த்ரில்லிங். அந்த மாதிரி இருந்தாதான் கிக்கே. அந்த கிக்க அங்க பாருங்க எவ்வளவு கஷ்டம். மேல இருந்து தள்ளி விடுற மாதிரி இருக்கும், கால்ல கயிறை கட்டிட்டு மேல ஃபால்ஸ் தள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி என்ன பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான சம்பவம் எல்லாம் நடக்கும். ஆக்சுவலா அதெல்லாம் கஷ்டம் தானே மேலோட்டமா பார்க்கும் போது. ஆனா பாருங்க, அது எவ்வளவு கிக்கா இருந்தாக்கா காசு கொடுத்து போய் பண்றாங்க. கிட்டத்தட்ட கரணம் தப்பினால் மரணம், அதுக்கே போறாங்க. அப்ப அதுதான் கிக்கு. சும்மா இந்த ஐசியூல இருக்கிறதா கிக்கு. அப்ப அந்த மாதிரி முதல்ல வெல்கம் தி டிஃபிகல்ட்டின்னு சொல்றதே தப்பு. முதல்ல வெல்கம் தி என்ஜாய்மெண்ட். அப்ப வெல்கம் தி டிஃபிகல்ட்டி நம்ம பண்ணாக்கா ஒரு சூப்பரான கிக்கு, ஒரு ஜாலி, அதுலதான் ஜாலி கிடைக்கும். அப்படியே பாயாசமே சாப்பிட முடியும். ஒரு காரம் இருக்கணும், தோசையிலயும் உப்பு இல்ல, தேங்காய் சட்னிலயும் உப்பு இல்லைனாக்கா சாப்பிட பிடிக்குமா? ஒரு காரம் இருக்கணும், பச்சை மிளகா காரம், ஒரு ஹாட் இருக்கணும், ஹாட் அண்ட் ஸ்பைசி இருக்கணும், அப்பதான் சாப்பிடவே முடியும். அந்த மாதிரி வாழ்க்கையில டிஃபிகல்ட்டி இருந்தாதான் என்ஜாய்மெண்டே கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸே வரும், புதுசா ஒரு பாடத்தை கத்துக்கொள்வோம். ஆக்ஷன்ல இருக்கணும். எனக்கு ஏதாச்சும் அடிபட்டு படுத்த படுக்கை ஆயிட்டுன்னு வச்சுங்க, 3 மாசத்துல உடம்பு ஃபுல்லா புண்ணு வந்துடும். ஏன்னா ஆக்ஷனே பண்ணல, எழுந்துக்கவே இல்ல. ஆட்டின முதுக கை காலம் ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணதானே ரத்த ஓட்டம் போகும். ரத்த ஓட்டமே போல படுத்த படுக்கை ஆயிட்டனாக்கா முதுகு எல்லாம் புண்ணு வந்துடும். அப்புறம் என்ன, அது 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 சுகமா? அப்போ வெல்கம் தி டிஃபிகல்ட்டி தான் உண்மையான கிக்கு. அப்ப இப்படிதான் நமக்கும் வாழ்க்கையில வருது.
ஒரு பிரச்சனைகள் வரலாம், ஒருத்தவங்க நம்மள வந்து அலட்சியம் செய்யலாம், கண்டுக்காம இருக்கலாம், ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கலாம். அந்த நேரத்திலாம் நாம எப்படி ஒரு கம்பீரமா அதை பற்றி கண்டு கொள்ளாமல் நம்மளுடைய ஒரு வேல்யூஸ், நமக்குன்னு ஒரு கோல் வேல்யூஸ்ல நின்னா அது பேர் கிக்கு. சும்மா எல்லாரும் கும்பிடு போட்டுக்கிட்டு எல்லாமே சுகமா நடந்துட்டு கொண்டிருந்தால் அது வந்து ஐசியூ பேஷண்ட். அப்ப ஐசியூ பேஷண்ட் தூக்கி குப்பையில போட்டு த்ரில்லு என்ஜாய்மெண்ட் வேணும்னா டிஃபிகல்ட் என்ஜாய் பண்ணோம். ஆமா, சோ இப்படி இருந்தாதான் நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாம் போவோம். உடம்பு மட்டும் இல்ல, மனமும் சரி, ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெல்கம் தி ஃபீல்ட்ல இருக்கலாம். சரிங்களா?